2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 2வது இடத்தை தாவேகா பிடிக்கும். முதல் இடத்தை விட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் முதலமைச்சரவே ஆகலாம். எப்படி புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு, அது இல்லாமல் முதலமைச்சர் கனவு நிறைவேறணும் அப்படின்னு பல பேருக்கு இருக்கும். இருந்தாலும் அடுத்து வரும் நாட்கள் விஜயுடன் கூட்டணி சேர்றதுக்கு நிறைய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு அதிமுக தான் முதல் கட்சி இல்லாட்டி 2ஆம் கட்சியாக வந்துருக்காங்க. ஆனால் அதிமுகவில் இன்னைக்கு வலுவான கூட்டணி அப்படின்றது தொங்கிருச்சுன்னு சொல்லலாம். அவங்க பாரதிய ஜனதாவை மட்டுமே நம்பியிருக்காங்க. பாரதிய ஜனதா அதிமுகவை மட்டுமே நம்பியிருக்கு. ஒரு வலுவான கூட்டணி இல்லை. ஆனால் விஜய்க்கு ஒரு வலுவான கூட்டணி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவில் இருக்கு. ஆனால் இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிக எண்ணிக்கையிலான இடங்கள் கேட்பாங்க. காங்கிரஸ் கேட்டு இப்பயே போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன ஆகுனா விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே போன சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் அதிகமான தொகுதியை கட்டுச்சு. சரி, அவங்க கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு. இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களில் கொடுத்துட்டா அடுத்து திமுக ரொம்ப கம்மியான இடங்களில் நிற்க வேண்டியது வரும். இப்படி ஒரு தலைவலியை சுமக்க வேண்டிய சூழ்நிலை திமுக இருக்கு. இந்த சமயத்தில் அவங்க குறைவான தொகுதிகள் கொடுக்கும் போது நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா தாவேகா தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். ஏற்கனவே கிருஷ்ணசாமி நான் தயார் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அடுத்த முறையில் டிடிவி தினகரனும் தாவேகாவுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. இப்படி அந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணி சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க. இங்கே பாரதிய ஜனதா அதிமுக பிடிச்சி தூங்கிட்டே தான் இருக்கணும். அப்போ என்ன ஆகுனாக்கும் அதிமுகக்கான வாக்குகள் ஏற்கனவே குறைஞ்சிடும். ஏற்கனவே கட்சியில் பல பிளவுகள், பல சண்டைகள், இதில் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம்னு சொல்லி எடப்பாடி விடாப்பிடியாக இருக்கிறார். அந்த விடாப்பிடி என்றது என்ன ஆகுனாக்க படுதோல்வியை டெபாசிட் இழக்கிற அளவுக்கு அதிமுகவை கொண்டு போய் விட போகிறான்னு சொல்லலாம். 1996 அதிமுக படுதோல்வி சந்திச்சுது. அதே தோல்வி மறுபடியும் எடப்பாடியினால ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதை அந்த பக்கம் வைப்பான். இப்போ தாவேகாவுக்கு சேரும் கூட்டங்கள் கடந்த சனிக்கிழமை விஜய் பேரணி போகிறேன் அப்படி தான் போனார். அதுக்கே இவ்வளோ கூட்டம். இப்போ 2வது சனிக்கிழமை, அந்த சனிக்கிழமைக்கே நிபந்தனைகள் நிறையா. அவர் ஒரு இடத்துல நின்றாருன்னா 35 நிமிஷம் தான் பேசணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. எப்படி 35 நிமிஷம் பேச முடியும்? பல கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. ஆனால் அதே கரூரில் நடந்த திமுகவுடைய விழாவுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதுன்னு சொல்லலாம். இதில் காமெடி என்ன தெரியுமா? கரூருடைய அந்த கட்சி கூட்டம் அப்படிங்கிறது படுதோல்வி அடைந்ததா இல்லை வெற்றி அடைந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயமே யாருமே பேசவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்த அந்த தொண்டர்கள் ஏன்னா விஜய்க்கு மதுரைக்கு வந்தவர்கள்லாம் தற்கூரிகள். ஆனால் கரூரில் வந்த திமுகவெல்லாம் தொண்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து வாழை மரத்தை ஃபுல்லாக பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாழை மரத்தில் இருக்க தார்கள் அவங்க எதுக்கு வாழை மரம் வச்சுருக்காங்க? தொண்டர்கள் பிடிக்கி போகிறதுக்கு வச்சுருக்காங்களா இல்லை வேறு எதுக்கு வச்சுருக்காங்க? அது இல்லை, பெண்களும் ஆண்களும் அந்த வாழைத்தாரையே பூங்குற வழியிலே இருக்காங்க. அங்கே மீட்டிங் நடந்துக்கிறதுக்கு எல்லாம் பேசிக்கிருக்காங்க. அதெல்லாம் ரெண்டும் கண்டுக்கலாம். எங்களுக்கு வாழைத்தார் தான் வேணும்னு பிச்சுக்கிருந்தாங்க. எதுக்குடா வாழைத்தார் வேணும்னு பிச்சுக்கிருக்காங்கன்னு பார்த்தா ஏற்கனவே மக்களுக்கு ஓசியிலே கொடுத்துட்டாங்களா. அதே அவங்க மனநிலையில் இருந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தா 1000 ரூபா ஓசி, பஸ்ஸு ஓசி, இனி அடுத்து 200 ரூபா அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு 200 ரூபா ஓசி, அடுத்து எலெக்ஷன் அது பணம் வர கொடுப்பாங்க. இப்படி ஓசியிலே மக்களை பழக்கப்படுத்தியதுனால அவங்க அந்த கூட்டத்துக்கு போனோம்னா ஓசியில் கிடைக்கிதோ வாழைத்தான்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர்கள் தொண்டர்கள். ஆனால் தாவேக்கால இருந்த தொண்டர்கள் தற்கூரிகள்ன்றாங்க. அதுக்கடுத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த மழை பெய்ய ஆரம்பித்த உடனே எல்லாரும் சேரை தூக்கி அட்டை நேரத்தில் தூக்கி மேலே வச்சிட்டாங்க. எல்லாரும் வச்சாங்க. ஆனால் இதே தாவேகா மாநாட்டில் வெயிலுங்க 12 மணிக்கு அப்போ வெயில் பிச்சு எடுத்துக்கிருக்கு. அந்த வெயிலில் அந்த இவங்களும் மனுஷங்க தானே. ஏன்னா அவங்க சொல்கிற தற்கூரிகளும் மனுஷங்க தான். அவங்க சேரத்துக்கு மேலே தலையில் வச்சு அந்த வெயிலில் தாங்க வச்சதுக்கு இந்த பாருங்க தாவேக்காலாம் இவங்களாம் தொண்டர்களா? தற்கூரிகள் சேரத்துக்கு தலையில் வச்சுருக்காங்கன்னாங்க. ஆனால் சொன்ன வாய்கள் ஃபுல்லாக கரூரில் நடந்த அந்த கூட்டத்தில் மலைக்கு சேர்த்துக்கி வச்சவங்களை பற்றி பேசவே கிடையாது. அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா சேர் எதுவுமே உடையில, பார்த்தீங்களா தாவேக்கா மாநாட்டில் பார்த்தீங்களா சேராக உடைச்சிட்டாங்க.
சேர்லாம் புலந்து எடுத்துட்டாங்க, சேர்லாம் அப்படி குப்பை மாதிரி கிடக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாலுங்க, இங்கே சேர்லாம் உடையல, நம்ம கரெக்டாக வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு தாவேக்காவுடைய தொண்டர்கள் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, கூட்டம் வந்தாலே உடைய போகுது, கூட்டம் வராத இடத்துல எப்படியா சேர் உடையும் அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணாங்க. இதில் ஒரு வாகனங்கள் இருக்குது, வாகனங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுன்னுவாங்க. ஆனால் தாவேக்கா மாநாட்டுக்கு வந்த வாகனங்களை கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. ஆனால் கரூரில் நடந்த திமுகவுக்கு வந்த கூட்டத்துக்கு வந்த வாகனங்களை கட்டுப்பாடே கிடையாது. சரக்கு வாகனங்களில் மக்களை ஏற்றக்கூடாது, தொண்டர்களை ஏற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் கரூருக்கு வந்த சரக்கு வாகனங்கள் தான் வருது. சரக்கு வாகனங்கள் ஃபுல்லாக இன்னும் மூட மாதிரி மக்களை ஏற்றிட்டு வராங்க. ஆனால் காவல்துறையும் அதை ஒதுங்குபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு வாகனத்துக்கும் எந்த கேள்வியும் கேட்கல. ஏன்னா திமுகவுடைய கூட்டம், திமுகவுடைய ஆட்சி. அதனால் சரக்கு வாகனங்களில் மக்களை ஏற்றலாம். ஆனால் அதே இந்த பக்கம் இந்த தாவேக்காவுக்கு வந்தால், சரக்கு வாகனங்களை எதுக்கு ஆளில் ஏற்றுறீங்க சொல்லி பிரச்சனை வரும். இப்படி தான் திமுகவுக்கும் இங்கே தாவேக்காவுக்கும் ஒரு பஞ்சாயத்தாக ஓடிக்கிருக்கு. சரி, மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் என்ன செய்ய போகிறாங்க, அடுத்து யார் என்ன செய்ய போகிறாங்க, என்ன ஓசி தர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அது வாழை மரத்துவே பிடிச்சிட்டு போனது. சரி, இப்போ கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னாங்க, கண்டிப்பாக ஒரு வலுவான கூட்டணி தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும் 2026. அதனால் என்ன சொல்வீங்கன்னா, தமிழகத்தில் பெரும்பான்மையான கட்சி அப்படின்னு பார்த்தா திமுகவும் தாவேக்காவுமே வரும். இங்கே அதிமுக பின்னுக்கு போகும். ஏன்னா இதுக்கு காரணம் எடப்பாடி தான். எடப்பாடி இன்னைக்கு பிரிஞ்சு போன கட்சிகளுக்குலாம் ஒன்று சேர்க்க மாட்டேன், போனதான், நான் தனியாக தான் நிற்பேன்னு இருக்காரு. ஏதோ அவருக்கு பெரிய வாக்குகள் இருக்கிற மாதிரி அங்கே போய் பாரதிய ஜனதா தூங்கிக்கிட்டே இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, மூன்றாவது இடத்துக்கா 4வது இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா 3வது இடத்துக்கு நாம் தமிழரே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இங்கே 2026 நடக்க போகிற தேர்தலுக்கான போட்டி அப்படிங்கிறது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமாக தெரியுது. இதில் திமுக போட்டியில் இருக்கிற பல கட்சிகள் தாவேக்காவுக்கு வரும் கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் 8 மாதங்கள் இருக்குது. 8 மாதங்கள் பல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் இன்றைக்கி அவர் திருச்சியில் பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த பயணத்தில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.